தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்பார்கள். ஆண்டாள் காலத்திலும் இப்படி தூங்குவது போல நடிப்பவரை அல்லது சோம்பலில் எழுந்திருக்க மறுப்பவரை என்னவெல்லாம் தாஜா செய்து அவர் எழுப்புகிறார் பாருங்கள். முதல் 14 பாசுரங்களில் பெண்களை எழுப்பியவர் இந்த 15ஆம் நாள் பாசுரத்தில் தூங்கும் பெண்ணிடம் பேசுவது போல எழுதியிருக்கிறார். பொதுவாகவே ஒருவரை ஒருவர் நன்கறிந்த பெண் தோழிகள் பேசிக்கொண்டால் நக்கலும் நையாண்டியும் தெரிக்கும் அல்லவா? இந்த பாசுரத்திலும் அது தெரிக்கின்றது. அடியே கிளி போன்ற பெண்ணே, எழுந்திரு, நீ எவ்வளோ நேரம்தான் தூங்குவ? பேசாம இருங்கடி, நானே வரேன். ஏன் எல்லாரும் சும்மா தொணன்னு நச்சரிக்கிறீங்க? அடியே, நிஜமாவே நீ பெரிய ஆள் தாண்டி, நீ இப்படிதான் பேசி மழுப்புவ. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கத்துக்கிட்ட வித்தை தானே. நீ சீக்கிரமா எழுந்து வாடி. விரதம் இருக்கிறத விட உனக்கு அப்படி என்ன பெரிய வெட்டி முறிக்கிற வேலை? அதை விடு, நீங்க எல்லாருமா இங்க வந்திருக்கீங்க? சரிதான், ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்கறத பாரு. நாங்க எல்லாருமே வந்துட்டோம் தாயே. சந்தேகம் இருந்தா நீயே வந்து சரியான்னு எண்ணி பாத்துக்கோ. மதுராபுரியில பெரிய யானையவே ஜெயிச்சவரு. எத்தனை எதிரிகள் எதிர்த்தாலும் ஒத்த ஆளா நேருக்கு நேர் நின்னு அவங்கள அஞ்சி நடுங்க வச்சவரு. யாரோட அச்சுறுத்தலையும் தவிடு பொடியாக்க கூடிய ஆயன் நம் மாயன். அவரை போற்றி பாடத்தானே உன்னை எழுப்புறோம். நீ பிகு பண்ணாம முதல்ல எழுந்து வா. அன்று ஆண்டாள் கிளியோடு பேசினாரோ அல்லது தோழியரோடு பேசினாரோ, இன்றைக்கும் அந்த கிளிப்பேச்சு கேட்க கேட்க எத்தனை இன்பம். திருப்பாவை 15ஆம் நாள் பாடல். எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன்மீர் நங்கையீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய்.